Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பர்టిక్యులரா சாதத்துக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சொல்ல போனா உங்களுக்கு கறி குழம்பு டேஸ்ட்ல அப்படியே இருக்கும். இந்த கிரேவி மறக்காம சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கிரேவி எண்ணெய் நான் கம்மியா ஆட் பண்ணதுனால உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் மிதந்து வர மாதிரி தெரியல. பட் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தீங்க அப்படினா கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே फ्रेंड्स, இப்போ ரெசிபி என்னங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இது மட்டும் இல்லாமல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெடிஷ்னல் ரைஸ் சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட தேங்காய் ஒரு 2 பீஸ் அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பேஸ்ட் அரைக்கணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு 25லேருந்து 30 பெரிய வெங்காயம், இது மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது கூட நம்ம வதக்கும் போது 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த 2 சில்லு அளவுக்கு நம்ம தேங்காய் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். இது கூட என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் நம்ம இப்போ கட் பண்ணியிருந்தோம்ல, நீங்கள் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இது கூட கசகசா, அதுக்கப்புறமா மிளகு, இது கூட சோம்பு சேர்க்கணும். சோம்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி, 2 கிராம்பு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா சீரகம், மஞ்சள் தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இந்த பேஸ்ட் நம்ம காளான் ஒரு செமி குக் ஆனதுக்கு அப்புறமா அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெயில் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மஷ்ரூமை இம்மிடியேட்டாக ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை சேர்ந்து வதக்கும் போது கண்டிப்பாக வெந்து வந்துடும். நம்ம குக்கரில் தானே வைக்க போகிறோம், அதனால் ரெண்டையுமே அட் அ டைம் ஆட் பண்ணலாம். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு, இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். முதலே நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது ஒரு புளிப்பு டேஸ்ட் அப்புறம் கொடுத்துரும், அதனால தான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த டைம்லேயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிட்டு வருவேன் சால்ட்டு. இப்போ இந்தளவுக்கு நீங்கள் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கறி மசால் பவுடர் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஹைலைட்டாக காமிக்கும். உங்களுக்கு அந்த கறி மசால் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அந்த குழம்புக்கு பத்தாமல் தான் இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுலாம். அப்படி இல்லைன்னா நல்லா நீங்கள் பாயில் பண்ணி திக்கானதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவின்னு சொல்லலாம், மஷ்ரூம் குழம்பு அது உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.